Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது தேங்காய் நார்லேருந்து கயிறு திரிக்கிற தொழில் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்ககிட்டருந்து நேரடியாக நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் வச்சு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த தொழிலுக்கு 2 டைப் ஆஃப் மிஷின்ஸ் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார் பிரிக்கிற மிஷின், அதாவது வில்லோயிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 1,50,000, அதாவது 1,50,000 வரும்னு சொல்கிறாங்க அப்ராக்சிமேட்டாக. இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷின். நம்ம நாரை அதுக்குள்ளே கொட்டிட்டோம்னா அதுவே நல்ல நார் தனியாக, அது இல்லாமல் தேவையில்லாத மஞ்சி, அதாவது அந்த டஸ்ட், அது இல்லாமல் தேவையில்லாத நார் பிரிஞ்சு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே பார்த்திங்கன்னா மேனுவலாகவும் இதே மிஷின் கிடைக்குது. அதை பார்த்திங்கன்னா டர்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா 2 lakhs, அதாவது 2 லட்சம் வரும்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த நார் நம்ம உள்ளே ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல நார் தனியாக பிரிஞ்சு வரும். இன்னொரு மிஷின் பார்த்திங்கன்னா நார்லேருந்து கயிறு திரிச்சு வர மிஷின். இதுதான் பார்த்திங்கன்னா மெயின் மிஷின். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3,50,000 வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக வரும்னு சொல்கிறாங்க வித் டேக்ஸ். இந்த தொழிலுக்கான ரா மெட்டீரியல் தேங்காய் நார். இது பார்த்திங்கன்னா தேங்காய் மட்டை அடிக்கிற நார்மல் வச்சுருக்கவங்க கிட்டே போய் கேட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். இல்லைனா பொள்ளாச்சி சைடில் அதிகமாக கிடைக்கும். அப்படி இல்லைனா உங்கள் ஏரியா பக்கத்தில் நார்மல் வச்சுருக்கவங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் அங்கே போய் ஈஸியாக எடுத்துக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் டயல், இந்தியா மார்ட், இந்த மாதிரி ஆப்ஸ்லையெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதில் பார்த்திங்கன்னா நிறையா இன்டர்மீடியேட்டர்ஸ், ஹோல்சேலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நாரோட டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ப்ரௌன் அண்ட் ஒயிட் சொல்கிறாங்க. ப்ரௌன் நார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஞ்சு போன தேங்காய் மட்டையிலேருந்து கிடைக்கிறது. ஒயிட் நார் பார்த்திங்கன்னா பச்சையாக இருந்து கிடைக்கிற தேங்காய் மட்டையிலேருந்து கிடைக்கிறதா ஒயிட் நார். நார் ஒரு பண்டில், அதாவது ஒரு பேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பண்டில் அது பார்த்திங்கன்னா 35 கிலோ இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரௌன் கலர் நார் பார்த்திங்கன்னா 1 கிலோ 18 ரூபா சொல்கிறாங்க, ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட். ஒரு பண்டில் பார்த்திங்கன்னா 35 கிலோ நார் 630 ரூபா ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் வருது. ஒயிட் நார் பார்த்திங்கன்னா 1 கிலோ 22லேருந்து 23 ரூபா ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட். ஒரு பண்டில், அதாவது ஒரு பேல் பார்த்திங்கன்னா 35 கிலோ ஒயிட் நார் பார்த்திங்கன்னா 800 ரூபா ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் வருது. ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ் எப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த 35 கிலோ பண்டில் இருக்கு இல்லைங்களா, பேல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பண்டிலில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே இந்த பண்டிலை சுற்றியும் ஈவனாக தண்ணி படுற மாதிரி தண்ணி விட்டுருங்க. தண்ணி விட்டதுக்கப்புறமா பண்டிலை நல்லா உருட்டுனிங்கன்னா நீங்கள் அந்த விட்ட தண்ணி பார்த்திங்கன்னா ஈவனாக பண்டில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் இதை உணர விட்டுருங்க. அப்போ தான் மிஷினில் நார் கட் ஆகாமல் இருக்கும். இதுவே வெள்ளை நார் பண்டில் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 குடம் தண்ணி விட்டிங்கன்னா போதும். அதே அன்னைக்கு தண்ணி விட்டிங்கன்னா போதும். அந்த பண்டில் நாரை பிரித்து அதுக்கப்புறமா நார் சலிக்கிற மெஷினில் போட்டுட்டா அந்த மெஷின் திக்காக இருக்கிற தேங்காய் வேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அது தேங்காய் நார், திக்காக இருக்கிற தேங்காய் நார், அந்த துகள் இது எல்லாமே சலிச்சிரும். அந்த தேங்காவோட துகள் பார்த்திங்கன்னா சல்லடை கடியில் சலித்து கீழே வந்துடுது. திக்காக இருக்கிற தேங்காய் நாரெல்லாம் பார்த்திங்கன்னா தூரமாக அந்த ஏரோட ப்ரெஷர்னால தூரமாக போய் அந்த பக்கமாக விழுந்துருது. நல்ல நார் மட்டும் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கீழே விழுந்துருது. இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 35 கிலோ போட்டோம் இல்லைங்களா, அந்த பண்டிலிருந்து எடுத்து அதில் ஒரு 5 கிலோ பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டிக் மிஷின்கிறனால நீங்கள் ஒரு பண்டில் பிரித்து கொட்டிட்டிங்கன்னா போதும், அதுவே நல்ல நார் தனியாக பிரிஞ்சு வந்துடுது. இதுவே நீங்கள் மேனுவல் மிஷின் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாரை ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு மெயின் மிஷினில் போடுறதுக்கு நல்ல நார் கிடச்சிருச்சு. நம்ம இப்போ மெயின் மிஷின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மெயின் மிஷினில் கயிறு திரிக்கிறதுக்கு ஒரு நரம்பு டைப்பில் ஒரு நூல்கண்டு இருக்குது. அதை அந்த மிஷினில் மாட்டி விட்டுடுறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மெஷினோட எண்டில் காலி ட்ரேவை மாட்டி விட்டுறாங்க. அப்போ தான் அந்த கயிறு அதில் ரோல் ஆகிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மிஷினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த மெஷினுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய பாக்ஸில் நல்ல நாரை போட்டு விட்டுடுறாங்க. நீங்கள் நார் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு சென்சார் தேவையான அளவு நாரை மட்டும் ரிலீஸ் பண்ணுது. அந்த சென்சார் பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ நார் போகணுமோ அந்த அளவுக்கு அந்த சென்சாரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
நார் வரும்போது இந்த நரம்பு போகிற இடத்துல பார்த்திங்கன்னா நார் வந்து விழுந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்து நார் வந்து கயிறாக வந்து அப்படியே வந்து சுற்றிக்குது. அப்படியே வந்து வெளியே வந்து வரும்போது பார்த்திங்கன்னா கயிறை வந்து அந்த ட்ரேயில் வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும் ஒரு எட்ஜில் வந்து சுற்றி ஒரு முடிச்சு போட்டுடுறாங்க. அப்போ தான் வந்து அதை வந்து அப்படியே ரோல் ஆகும் அப்படிங்கிறதுனால. கயிறு வர வர பார்த்திங்கன்னா அப்படியே ரோல் வந்து அப்படியே சுற்றிக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா கயிறு அந்து போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மிஷின் வந்து ஆஃப் ஆயிடுது. நம்ம வந்து அந்த கட்டான 2 எட்ஜையும் வந்து கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணி விடுறாங்க. ஒரு ட்ரே வந்து ஃபுல்லானதுக்கப்புறமா அதை வந்து கழட்டிட்டு உங்களுக்கு அடுத்த ட்ரே வந்து எப்படி மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ட்ரே ஃபுல்லாக வந்து ரோல் ஆனதும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இன்னொரு மிஷினில் வந்து மாட்டி விடுறாங்க. ரோலோட எட்ஜில் பார்த்திங்கன்னா அந்த கயிறு வந்து இந்த கம்பியில் வந்து முடிச்சு போட்டு விட்டுறாங்க. முடிச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஷினை வந்து ஆன் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்து மிஷின் வந்து சுற்றி கயிறு வந்து பண்டில் மாதிரி வந்து ஆகிடுது. அதை எடுத்துகிட்டு வெயிலில் வந்து கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு பண்டில் வந்து போட்டுடுறாங்க. இதுவே வந்து ஒயிட் நாராக இருந்துச்சுன்னா, ஒயிட் கயிறாக இருந்துச்சுன்னா வெயில் படாமல் வந்து நிழலில் வந்து உலர்த்தி வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒயிட் கயிறு வந்து வெயில் பட்டால் கலர் போயிடும். அதனால் ஒரு பண்டிலில் பார்த்திங்கன்னா 8 செட்டை வந்து சேர்த்து கட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா 16 கிலோ வந்து வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. டன்னேஜ் கணக்கில் வந்து ஹோல்சேலர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட யூசேஜ் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஃப்ளோர் மேட்டுக்காக தான் வந்து அதிகமாக வந்து போகுது. அதுவும் எக்ஸ்போர்ட் தான் வந்து அதிகமாக போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டெய்லி வந்து 12 ஹவர்ஸ் வந்து மெஷினை வந்து நிற்காமல் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 160 கிலோ வந்து கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போத்த ரேட் படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட் படி 1 கிலோ கயிறு பார்த்திங்கன்னா 32லேருந்து 33 ரூபா வரைக்கும் போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5280 ரூபா வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 5280 ரூபாயிலேயே உங்களுடைய ரா மெட்டீரியல், கரண்ட் பில், லேபர் காஸ்ட், ரெண்ட்டு எல்லாமே வந்து லெஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே போக ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 500லேருந்து 700 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் 2 ஷிஃப்ட்டு வந்து மிஷின் வந்து போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் சொந்த இடமா இருந்தால் உங்களுக்கு வந்து அந்த ரெண்ட் வந்து மிச்சம் பண்ணிக்கலாம். இந்த ஃபுல் ப்ராசஸை வந்து ஒரு டைம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பண்டில் நாரை எடுத்துகிட்டு அந்த பண்டில் சுற்றியும் ஃபுல்லாக நனையிற மாதிரி 2 நாளைக்கு முன்னாடியே வந்து தண்ணி விட்டு உலர வச்சுருங்க. அந்த பண்டிலை பிரிச்சுட்டு நார் பிரிக்கிற மிஷினில் வந்து போட்டுடுறாங்க. வெளியே வர சுத்தமான நாரை வந்து எடுத்துகிட்டு மெயின் மிஷினில் வந்து போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கயிறு வந்து ரோல் பண்ணி வந்துடுது ஒரு ட்ரேயில். அந்த ட்ரேவை வந்து எடுத்துகிட்டு கயிறு சுற்றுற மிஷினில் வந்து மாட்டி விட்டுறாங்க. சின்ன பண்டிலாக பார்த்திங்கன்னா கயிறு வந்து சுற்றி வந்துடுது. அதை வந்து தனித்தனியாக வந்து காய வச்சு தென் அதுக்கப்புறம் ஒரு 8 செட்டை வந்து ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய பண்டிலாக வந்து போட்டுடுறாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம பார்த்த இடத்துல இவங்க பிகே அப்படிங்கிற கம்பெனியில் வந்து, அதாவது பிகேஏஒய் அப்படிங்கிற கம்பெனி கோயம்புத்தூரில் இருக்குது. அங்கே வந்து மெயின் மிஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நார் பிரிக்கிற மிஷின் பார்த்திங்கன்னா நத்தக்கடையூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து வாங்கியிருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இல்லாமல் நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்குது. நீங்கள் இந்த மிஷினை பற்றியும் இந்த தொழிலை பற்றியும் நல்லா தெரிஞ்சுட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கம்பெனிக்கு 4 கம்பெனிஸ் ஏறி இறங்கி நல்லா மிஷினை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த தொழில் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான சில விஷயங்கள் வந்து இருக்கான்னு வந்து பார்த்துக்கோங்க.
ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மிஷின் போடுறதுக்கான இடம் வந்து கரெக்டான இடம் உங்களுக்கு வந்து இருக்கா, எங்கே போட போகிறீங்க, எந்த ஏரியாவில் வந்து போட போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து இபி கனெக்ஷன் இருக்கா, இல்லை வந்து கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கோங்க. லேபரில் வந்து நீங்கள் வந்து லேபரை வச்சு பண்ண போகிறீங்களா, இல்லை நீங்களே வந்து ஒர்க் பண்ண போகிறீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்கா, இல்லை நீங்கள் வந்து லோன் வந்து போடணுமா, இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக வந்து கிடைக்குமா, கரெக்டான வந்து ஃப்ளோ இருக்குமான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு இதை வந்து செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, உங்களால் வந்து இதை கற்றுக்கிட்டு தொடர்ந்து வந்து செய்ய முடியுமா இல்லையாங்கிறதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிஷின் போட்டுட்டு நல்லா போன அப்புறம் உங்களால் முடியும் அப்படின்னா அதுக்கடுத்தது வந்து மிஷினை வந்து அதிகப்படுத்தி ஒர்க் பண்ணிக்கோங்க. இது இந்த பிஸ்னஸ்னு இல்லைங்க, எல்லா பிஸ்னஸ்க்கும் அது பொருந்தும். ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸை வந்து நல்லபடியாக கொண்டு போங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிஸ்னஸ் பற்றி தொடர்ந்து வீடியோஸ் போடலாமா இல்லையானும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.